வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். இந்த வீடியோலையும் நாம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஆரி சிம்பிள் மோட்டிவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு பீகாக் டிசைன் வரைஞ்சிப்போம். வரைஞ்சிட்டு இது மேலே ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் சுகர் பீட்ஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் பட்டுப்பாவடையோட சென்டர் பகுதியிலையும் ஸ்லீவோட சென்டர் பகுதிகளிலும் ஸ்டிச் பண்ணினா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இது மேலே நீங்கள் சில்க் த்ரெட் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம், சுகர் பீட்ஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். இனி இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். பீகாக்கோட கண் பகுதியில் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டு அடுத்து இந்த திலகம் ஷேப்பில் ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான். ஏற்கனவே நான் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை சுற்றி நாம் ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்து இதை சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரெண்டு லேயர் வர மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த பீகாக் உள்பக்கம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே நாம் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ஃபெதர் உள்பக்கம் கட் பீட் யூஸ் பண்ணி ஒரு லேயருக்கு நாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து சின்ன சைஸ் பீட்ஸ் வச்சு நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த லேயருக்கு 3 mm சைஸ் பீட் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த இடைவெளிக்குள்ளால் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த 4 லீஃப்க்கும் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு சுகர் பீடும் ஒரு கட் பீடும் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் இன்னொரு 3 mm சைஸ் பீட் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதோட சென்டர் பகுதியில் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடைவெளிக்குள்ளால் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோலையும் நாம் இன்னொரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் மோட்டிவ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.